இன்றையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் தேர்தலில் போட்டியிட தயார், நாமல் அதிரடி அறிவிப்பு. இலங்கை மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல், சமூக வலைதளங்களால் வரும் ஆபத்து. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 மாத குழந்தை பரிதாப மரணம், தமிழர் பகுதியில் துயரம். கனடாவில் உயிராபத்தை ஏற்படுத்தும் நோய் தாக்கம், சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார் என நாமல் ராஜபக்ச செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். குறித்த விடயமானது கடந்த 7ஆம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு அக்கட்சியின் தேசிய அழைப்பாளராக ரோஹித அபேகுணவர்த்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித தயக்கமுமின்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மற்றும் நாமல் ராஜபக்சவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பாடசாலை மாணவர்களிடையே சமூக வலைதளங்களின் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குடும்ப சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் பாலியல் கொடுமைகள் அதிகரிப்பதற்கு பெற்றோரின் பொறுப்பற்ற நடத்தையும் காரணமாக உள்ளதாகவும் குறித்த பணியகம் தெரிவித்துள்ளது. எனவே சமூக வலைதளங்களால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என குடும்ப சுகாதார பணியகம் வலியுறுத்தியுள்ளது. குழந்தைகள் தற்செயலாக ஆபாசமான மற்றும் வன்முறையான சம்பவங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதால் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இவ்விடயத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் குடும்ப சுகாதார பணியகம் வலியுறுத்தியுள்ளது. வவுனியா ஓமந்தை புதிய வேளார் சின்னங்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவரடிந்து வீழ்ந்ததில் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வரவேற்பறை சுவரில் ஒரு பகுதியே இவ்வாறு இடிந்து வீழ்ந்துள்ளது. இவ்விபத்தில் 2 மாத குழந்தையே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை ரம்புகன வீதியில் உள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையம் ஒன்றில் வைத்து ஈரானிய யுவதி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 24 வயதான ஈரானிய பெண் மசாஜ் செய்வதற்காக ரந்தினியாவில் உள்ள ஆயுர்வேத மசாஜ் மையத்திற்கு பல ஈரானியர்களுடன் சென்றுள்ளார். அதன்போது பெண்ணை மசாஜ் அறைக்குள் வரவழைத்த சந்தேக நபர் மசாஜ் செய்வதாக கூறி பெண்ணை தவறான முறைக்குட்படுத்தியுள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கேகாலை ரந்தினிய மாவட்டத்தை சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாகவும் நேற்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இதன்போது பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மோடி 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். பிரதமருடன் 30 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் மோடியின் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸ், சீஷெல்ஸ் துணை ஜனாதிபதி அகமது அபிப், பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, மொரீசியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜெகநாத், நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹால் பிரசாந்தா மற்றும் பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ரொரண்டோவில் உயிராபத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியா தொற்று குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை ரொரண்டோவின் பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரையில் புதிய பாக்டீரியா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட 13 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதில் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா தாக்கத்தினால் மூளையுறை அலர்ஜி நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த நோயை தடுத்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளில் இந்த நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு பாராளுமன்றத்தை கலைத்துள்ளார். ஜூன் 30 மற்றும் ஜூலை 7ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சில வாரங்களுக்கு முன்னர் 2 சுற்றுகளாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் தீவிர வலதுசாரிகளால் அவரது கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து இம்மானுவேல் மேக்ரோன் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் ஆதரவாளர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் பெற்ற வெற்றியால் உற்சாகமடைந்து பிரான்சின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.